உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நாட்டு உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 2025 ஜூலை மாதம் தனுசு ராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம். இந்த ஜூலை மாதத்துல நவக்கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கிறாங்க, அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஜூலை மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கோம். இந்த அசுப நாட்கள் அப்படிங்கிறது புது பலன்கள் அல்ல, உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான சிறப்பான பலன்கள். நீங்க ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யறப்ப இன்னைக்கு நாள் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து இதுல பயணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய செயல்கள் அனைத்தும் முழு வெற்றியையே கொடுக்கும். தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா வரவே வராது. அடுத்தது தனுசு ராசிக்கான சந்திராசம் இன்னைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கொடுத்துருக்கிறோம். வாங்க ராசி பலனை முதல்ல பார்க்கலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதங்கள் ஒரு நிறைந்த மாதம். சின்ன சின்ன எச்சரிக்கைகள் அவ்வளவுதான், அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டீங்கன்னா போதும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் தாய் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து உங்களுடைய ராசியையும் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். நம்ம குரு பகவான் சப்தமஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். கேந்திராதிபத்திய தோஷம்னா நம்ம வண்டி வாகனத்துல போறப்ப சின்ன சின்ன ஒரு எச்சரிக்கையா போய்க்கணும். நம்ம கம்முன்னு கரெக்டா நேரா தான் போவோம், வர உணர்ந்து விட்டுருவான். இப்போ அந்த மாதிரி சிறு விபத்துக்கள் கீழே ஏறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்ம அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி குரு பகவானே உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த மாதம் ஜூலை மாதம் மிகச்சிறந்த தாவரம் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை விழுவதும் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதும் அதே 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருப்பதும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறுதூர பயணங்கள் முயற்சிகள் இடம் மாறலாமா அப்படின்னு மாறுறதுக்கு இதுக்குண்டான எல்லா அமைப்புகளும் மிகச்சிறந்த முறையில இந்த மாதம் இருக்கு. இடம் மாறணும், அதாவது வெளியூர் போலாமா வெளிநாடு போலாமா, ஏன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கணும், செவ்வாய் பகவான் அதை பார்க்கறதும் சரி உங்களுக்கு இந்த மாற்றங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பை அளிக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனவாத குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் முயற்சி ஸ்தானம் போகஸ்தானம் சிறுதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல உங்களுக்கு வாகனங்கள் அமையறதுக்கும் வீடு வாங்குறதுக்கோ அல்லது நிலங்கள் காலி நிலங்கள் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி தாயினுடைய உடல்நிலை நல்லா இருக்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு குறைவில்லாத ஒரு மாதம். ஒரு மனிதனுக்கு பாக்கியமா எது கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு பாக்கியம் இருக்குது கிடைக்குது அப்படிவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அது காலப்புருஷனுக்கு 5ஆம் இடமா இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வர வேண்டி இருந்ததுன்னா அதுல தடை இல்லாம இருக்கும். குழந்தைகளுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் டெஸ்ட் பேபிக்கு முயற்சி பண்றவங்களுக்கும், ஏன்னா சூரிய பகவான் 17/7 வரைக்கும் மிதுன ராசியிலேயே இருந்து 7ஆம் இடத்துல இருந்து
உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த டெஸ்டிங் பேபிக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல காலம். குழந்தைகளால ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான ரணருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்ப சத்ரு ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறதோட சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதுனால 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக காலம். நகை வியாபாரம் பண்றவங்க, கவரிங் தொழில் செய்யறவங்க, லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, பெண்கள் சார்ந்த அனைத்து பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு காலம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மூத்த சகோதரிகளோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க அதை கவனிச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி இருக்கிறார். சுக்கிர பகவானா இருக்கிறதுனால மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இதுல எல்லாம் நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருந்துக்கணும். இளைய சகோதரிகளால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க்ல, வங்கியில யாருக்கும் ஜாமீன் போடுறது, இதெல்லாம் இதை மட்டும் இந்த சின்ன ஒரு விழிப்புணர்வை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஜூலை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல 17/7 வரைக்கும் இருக்கிறாரு. பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியினால யோகம், தந்தையினால யோகம், அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 17/7க்கு மேல சூரிய பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி 8ஆம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால 17ஆம் தேதிக்கு மேல தந்தையினுடைய உடல்நலத்தை பார்க்கணும். அடுத்தது மேல் அதிகாரிகளுடைய கொஞ்சம் டார்ச்சர், தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மௌனமா அனுசரிச்சு போடுறது அப்படின்னா வாழ்க்கை எப்பயுமே ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான நிலையில இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 5க்கு உண்டானவர் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அற்புதமான ஒரு நல்ல யோகம். அதுவும் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால உங்களுடைய எல்லா விருப்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. திரிகோண ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய பாவக்கிரகங்களும் தங்களுடைய கெடுதல்களை குறைச்சு நல்லதான் கொடுப்பாங்க. செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் விழுகிறதுனால 12ஆம் இடத்திற்கு விழுகிறதுனால அதுவும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் 12ஆம் இடத்துல விழுகிறதுனால அயன சயன போகஸ்தானமா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க இன்னொரு குடும்பத்துல இன்னொருத்தருடைய தலையீடு, வேறு குடும்பம் அமையறதுக்கு இந்த மாதிரி ஒரு அயன சயன போகத்துல சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்களா இருந்தா பெண்களிடத்திலேயோ, பெண்களா இருந்தா ஆண்களிடத்திலேயோ பழகிறப்ப கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லைன்னா இன்னொரு குடும்பம் அமைகிறதுக்கு இது வழிவகை பண்ணிடும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அது சுகஸ்தானமா இருந்து உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாகவும் வர்றதுனால வண்டி வாங்குற போது ரொம்ப ஜாக்கிரதையா தான் நீங்க பார்த்து போகணும். ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு இந்த மாத குருவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானுக்காக
கருப்பசாமி வழிபடுவதோ, குலதெய்வங்களை வழிபடுவதோ, நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை வழிபடுவதோ, அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, அல்லது சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து ஒரு நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான தனவரவுகள், முயற்சிகள் எல்லாம் முடியக்கூடியது. திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லா விதங்களையுமே இது ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பிறவுகளுக்கான சுப நாட்கள் ஜூலை 1, 5, 7, 10, 12, 14, 16, 17, 19, 21, 23, 25, 28. அசுப நாட்கள் ஜூலை 3, 11, 13, 15, 26, 30. யோக நாட்கள் ஜூலை 21, 23. பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூலை 2, 6, 8, 11, 13, 15, 17, 18, 20, 22, 24, 26, 29. அசுப நாட்கள் ஜூலை 4, 12, 14, 16, 27, 31. யோக நாட்கள் ஜூலை 22, 24. உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூலை 3, 7, 9, 12, 14, 16, 18, 19, 21, 23, 25, 27, 30. அசுப நாட்கள் ஜூலை 1, 5, 13, 15, 17, 28. யோக நாட்கள் ஜூலை 23, 25. இதுல சில நாட்கள் விடுபட்டிருப்போம். அதுவும் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. யூஸ்வலா எப்போ செய்ய வேண்டிய வேலைகளை அதை செஞ்சுட்டு இருக்கலாம். தனுசு ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 24/7/2025 காலை 11 மணி முதல் 26/7/25 மாலை 4 மணி வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.